தென்காசியைச் சேர்ந்த பீடி சுற்றும் தொழிலாளியின் மகள் ஒருவர் தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் உதவியால் யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்று சாதித்துள்ளார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையைச் சேர்ந்த பீடி சுற்றும் ஸ்டெல்லா என்பவரது மகளான ஸ்ரீமதி இன்பா சிவில் சர்வீஸ் தேர்வில் அகில இந்திய அளவில் 851வது இடம் பிடித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு IAS பயிற்சி வகுப்புக்கான நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று சென்னையில் மாநில அரசு நடத்தும் அகில இந்திய சிவில் சர்வீஸ் நிறுவன பயிற்சி மையத்தில் சேர்ந்த ஸ்ரீமதி இன்பாவிற்கு இலவச பயிற்சியுடன் தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 25,000 ரூபாய் நிதி உதவியும் கிடைத்துள்ளது. அரசு அளித்த இலவச பயிற்சியுடன் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கிடைத்த உதவித்தொகை மெயின் தேர்விற்கு தயாராக உதவியதாக ஸ்ரீமதி இன்பா நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். இது 3வது அட்டெம்ப்ட்ல என்னோட ரேங்க் 851 வாங்கியிருக்கேன். இது சர்வீஸ் IAS கிடைக்கிறது வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. அதனால நான் இந்த அடுத்த அட்டெம்ப்ட்டும் நான் கொடுக்கறதா இருக்கேன். நான் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்து கண்டிப்பா ஒரு IAS ஆகுறது தான் என்னோட கனவு. நான் முதல்வன் திட்டம் மட்டுமின்றி போட்டித் தேர்விற்கு தயாராகும் மாணவர்களுக்காக தமிழ்நாடு அரசு வழங்கும் உதவித்தொகையை பெறுவதற்கான தேர்விலும் தேர்ச்சி பெற்றதன் மூலம் ஸ்ரீமதிக்கு மாதம் 7,500 ரூபாய் உதவித்தொகையும் கிடைத்துள்ளது. கணவர் இல்லாத நிலையிலும் பீடி சுற்றி குடும்பத்தை காப்பாற்றி வரும் ஸ்ரீமதி இன்பாவின் தாயாரான ஸ்டெல்லா தமது மகளின் லட்சியம் நிறைவேற உறுதுணையாக இருந்துள்ளார். பெருசா கனவு கண்டாதாம்மா நம்மளால கீழே நம்ம சாதிக்க முடியும். அதனால நான் கண்டிப்பா படிச்சு பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா. அதே மாதிரி 3வது அட்டெம்ப்ட் கொடுத்து நான் பாஸ் பண்ணிட்டு அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சிறு வயது முதலே IAS ஆக வேண்டும் என்ற உறுதி கொண்ட ஸ்ரீமதி இன்பா பட்டப்படிப்பை முடித்ததும் சென்னையில் உள்ள தனியார் அகாடமியில் IAS பயிற்சிக்கு சேர்ந்துள்ளார். கொரோனா கால ஊரடங்கு காரணமாக கடந்த 2020இல் சொந்த ஊர் திரும்பிய பின்னர் அங்கிருந்தே தனது பயிற்சியை தொடர்ந்துள்ளார். செங்கோட்டை அரசு நூலகத்தில் அதிக நேரம் செலவிட்ட இன்பா அங்கு கிடைத்த இலவச வைஃபை வசதி மூலமே 2½ ஆண்டு காலம் ஆன்லைன் வகுப்பில் பயின்றுள்ளார். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை நூலகத்திலேயே இருந்து பயிற்சி பெற்ற தனக்கு நூலகத்தில் இருந்தவர்கள் உறுதுணையாக இருந்ததாகவும் கூறியுள்ளார். அரசு நூலகம் மற்றும் தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் போன்ற திட்டத்தால் தன்னை போன்ற சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த மேலும் பலர் சாதிக்க முடியும் என நம்பிக்கையுடன் கூறுகிறார் ஸ்ரீமதி இன்பா. சன் செய்திகளுக்காக தென்காசியில் இருந்து தேவராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.